தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வு 7ஆம் பகுதியாக அமைகிறது. வாரியார் சுவாமிகளுக்கு 1957ஆம் ஆண்டு மீண்டும் மலேயாவிலிருந்து உரையாற்ற அழைப்பு வந்தது. அந்த முறையும் வாரியார் மலேயாவில் 4 மாதங்கள் தங்கி 125 உரைகள் ஆற்றினார். சன்மானத் தொகை முழுவதையும் காங்கேயநல்லூர் திருப்பணிக்கு அனுப்பி வைத்தார். தமிழகம் திரும்பிய பிறகு கிடைத்த வருமானத்தையும் அத்திருப்பணிக்கே அளித்தார். உள்ளூர் மற்றும் வெளியூர் அன்பர்களின் நன்கொடைகள் இல்லாமல் வாரியார் தன்னுடைய உழைப்பால் ஈட்டிய தொகையை கொண்டு பிறந்த ஊர் திருப்பணியை நிறைவேற்றினார். சற்றேறக்குறைய 1.25 லட்சம் ரூபாய் செலவழித்து காங்கேயநல்லூர் திருப்பணியை செய்து முடித்தார். 1958ஆம் ஆண்டு காங்கேயநல்லூர் குடமுழுக்கு நிறைவேறியது. திருச்சேரை சிவசுப்பிரமணிய பிள்ளை நாதஸ்வர இசை வழங்கினார். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை உள்ளிட்ட வித்வான்களின் இன்னிசையும் தமிழ் இலக்கிய சொற்பொழிவுகளும் நடைபெற்றன. திருச்சி சோமசுந்தரம் செட்டியார் வாரியாருடன் போட்டி போட்டுக்கொண்டு அன்னதானம் செய்பவர். அவர் காங்கேயநல்லூர் கும்பாபிஷேக நாளில் 50 மூட்டை அரிசி வடித்து அன்னதானம் வழங்கினார். கும்பாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் அன்னதானம் வழங்கவும் செட்டியார் 10,000 ரூபாய் அளித்தார். அடுத்ததாக காஞ்சி மதில் திருப்பணி. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் உள்ள 8 மதில்களும் பழுதுபட்டு இருந்தன. அவற்றை புதுப்பிக்கும் பணியை வாரியார் ஏற்றார். அத்திருப்பணியை சிறப்புடன் நிறைவேற்றிய வள்ளல் வாரியாரின் தொண்டை காஞ்சி மகா சுவாமிகள் பெரிதும் பாராட்டினார். வாரியாரின் கம்பராமாயண விரிவுரை நிகழ்ச்சியின் நிறைவு நாளன்று சுவாமிகள் விலை உயர்ந்த பொன்னாடையை அனுப்பினார். வாரியார் முதலில் காஞ்சிமா முனிவர் மகா சுவாமிகளை தரிசிக்க சென்ற பொழுது அவர் மகா சுவாமிகளை நமஸ்கரிக்க முற்பட்டார். காஞ்சி மகா சுவாமிகள் வாரியார் நமஸ்காரம் செய்யாமல் தடுத்து விட்டார். அதற்குரிய விளக்கத்தை மகா சுவாமிகளே கூறினார்கள். வாரியார் பெருமான் கழுத்தில் சிவலிங்கம் அணிந்தவர் என்றும் அதனால் அவர் கீழே விழுந்து வணங்குதல் கூடாது என்றும் விளக்கினார். மகா சுவாமிகள் வாரியார் சுவாமிகளின் கொடை குணத்தை வெகுவாக பாராட்டியுள்ளார். கிள்ளிக் கொடுக்கவே கீழ்கணக்கு பார்க்கும் இவ்வுலகில் அள்ளிக் கொடுப்பதையே அன்றாட கடமையாய் கொண்டிருக்கிறாய் என்று வாரியாரை மகா சுவாமிகள் பாராட்டினார்கள். தொடர்வது மதுரையில் பொன்விழா குறித்ததாகும். 1956ஆம் ஆண்டு வாரியார் பெருமான் அமர்நாத் யாத்திரை மேற்கொண்டு திரும்பினார். அடுத்த ஆண்டில் அதாவது 1957ஆம் ஆண்டு வாரியாருக்கு பொன்விழா வந்தது. வாரியாரின் அன்பர்கள் அதனை விரிவாக கொண்டாட விரும்பினர். மதுரை குரு நமசிவாயம், வேலூர் மு பெருமாள், நெல்லை சங்கரலிங்கம் பிள்ளை முதலியோர் வாரியார் பொன்விழா குழுவில் இடம்பெற்றனர். பொன்விழாவை ஒட்டி மதுரையில் 10 நாட்களுக்கு கந்தர் அலங்காரம் குறித்து விரிவுரை ஆற்ற ஏற்பாடு செய்திருந்தனர். மலேயா தம்பித்துரை, வாகீச கலாநிதி கீவாஜா, மாப்போசி, நாகர்கோவில் ஆறுமுக நாவலர் போன்ற தமிழ் சான்றோர்கள் பங்கு பெற்றனர். பழனி ஈசான சிவாச்சாரியர் அவர்கள் திருஞான சம்பந்தர் திருமடத்தில் பொன்விழாவுக்கு உரிய வேள்விகளை செய்தார். ஆடி வீதியில் கடல் போல் கூடியிருந்த மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் வாரியார் பெருமானுக்கு கனகாபிஷேகம் செய்தனர். மாலையில் அலங்கரித்த மலர்தேரில் வாரியாரை உலாவாக அழைத்து வந்தனர். காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் நாதஸ்வர இசையுடன் ஊர்வலம் விடியற் காலை வரை நடைபெற்றது. பொன்விழா நினைவு நிதியாக 44,000 ரூபாய்க்கான டிமாண்ட் டிராப்டை வாரியாரிடம்
பட்டுப்பையில் வைத்து வழங்கினார்கள். வாரியார் சுவாமிகள் பணத்தை விழா குழுவினரிடமே திருப்பிக் கொடுத்து விட்டார். பட்டுப்பையை மட்டும் திருநீறு வைத்துக் கொள்ள தன்னிடம் வைத்துக் கொண்டார். பன்ருட்டி முருகேச நாயுடு அந்த பையை தனக்களிக்குமாறு வாரியாரிடம் கேட்டார். வள்ளல் வாரியார் அந்த பையையும் அன்பருக்கு கொடுத்து விட்டார். தனக்கு பணம் தேவையில்லை என்று கூறிய வாரியார் விழா குழுவினரை அப்பணத்தை நற்பணிக்கு செலவிட அறிவுறுத்தினார். தொடர்வது வள்ளிமலை கும்பாபிஷேகம் குறித்ததாகும். வள்ளியம்மை அவதரித்த தலம் வள்ளிமலை. வேதங்கள் காணாத முருகப்பெருமானின் பாதங்கள் தோய்ந்த திருத்தலம் வள்ளிமலை. வள்ளிமலை மீது உள்ள குகை கோயிலில் முருகன் உரைகிறான். அடிவாரத்தில் ஆறுமுக சுவாமி ஆலயம் உள்ளது. வள்ளிமலையில் 3 லட்சம் ரூபாய் செலவில் ராஜகோபுர திருப்பணியும் மற்ற திருப்பணிகளும் நிறைவேறின. 1962ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. கும்பாபிஷேகம் நெருங்கிய நேரத்தில் வாரியாருக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது. திருச்சியிலிருந்து வடநாட்டு யாத்திரை சென்று திரும்பிக் கொண்டிருந்த வாரியாரின் நண்பர் ஒருவர் அவரை சந்தித்தார். வள்ளிமலை கும்பாபிஷேகம் குறித்து அறிந்ததாக கூறிய அந்த நண்பர் 10,000 ரூபாயை வாரியாரிடம் வழங்கினார். 17/8/1962 அன்று வள்ளிமலை கும்பாபிஷேகம் இனிதே நிறைவேறியது. 125 மூட்டை அரிசி வடிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்வது மல்லிகார்ஜுனத்தில் மணிவிழா. 1966ஆம் ஆண்டு வாரியாரின் மணிவிழா வந்தது. வாரியாரின் நண்பர்கள் அதனை சிறப்பாகவும் விரிவாகவும் கொண்டாட விரும்பினர். ஆனால் வாரியார் அதற்கு உடன்படவில்லை. காசிக்கு சென்று விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்து மணிவிழாவை நிறைவு செய்ய வாரியார் எண்ணினார். வாரியார் சுவாமிகளின் தமையனார் மறைஞான சிவம் அவர்கள் வீர சைவ மரபுப்படி ஸ்ரீசைலத்தில் மணிவிழாவை நடத்திட ஆலோசனை வழங்கினார். அதன்படியே செய்ய வாரியார் ஸ்ரீசைலம் சென்றார். வாரியார் அந்த விழா குறித்து எவருக்கும் அறிவிக்கவில்லை. அப்படியிருந்தும் 150 பேர் ஸ்ரீசைலம் சென்றனர். திருச்சி நண்பர் சோமசுந்தர செட்டியார் அவர்கள் தனி பேருந்து ஏற்பாடு செய்து கொடுத்தார். ஸ்ரீசைலத்தில் வாரியார் தன் கரங்களால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தார். பிறகு வீர சைவ குருக்கள் வாரியார் தம்பதியருக்கு அபிஷேகம் செய்தார். வாரியாரின் மணிவிழா எளிமையான முறையில் மல்லிகார்ஜுனம் என்ற ஸ்ரீசைலத்தில் நடந்தேறியது. தொடர்வது கோலாலம்பூரில் சரவண பொய்கை என்பது குறித்ததாகும். கோலாலம்பூரில் ஸ்காட் ரோட் கந்தசாமி கோவில் மிகவும் பிரபலமானது. அக்கோவிலின் பின்புறம் ஒரு நந்தவனம் உள்ளது. நந்தவனத்தின் நடுவில் சிறிய தடாகம் உள்ளது. அதில் தாமரை பூவில் முருகன் வீற்றிருப்பது போன்ற அழகிய சுதை சிற்பம் அமைத்துள்ளனர். அதனை கண்ட வாரியார் காங்கேயநல்லூர் சரவண பொய்கையை அமைக்க விரும்பினார். காங்கேயநல்லூர் முருகன் கோவிலுக்கு அருகில் வீடுகளே இருந்தன. வாரியார் வீட்டு உரிமையாளர்கள் சொன்ன விலையை கொடுத்து அந்த வீடுகளை வாங்கினார். கோலாலம்பூரில் உள்ளது போன்ற நந்தவனமும் பொய்கையும் அமைத்தார். பொய்கையில் தாமரை மலரின் மேல் வீற்றிருக்கும் நிலையில் முருகனின் சுதை சிற்பத்தை அமைத்தார். பொய்கையில் கார்த்திகை பெண்கள் குழந்தை முருகனை எடுக்க கையேந்தி நிற்கும் காட்சியையும் சுதை சிற்பமாக வடித்து நிறுவியுள்ளார். வாரியார் காசி யாத்திரை மேற்கொண்ட பொழுது தன்னிடம் இருந்த நகைகள் அனைத்தையும் விற்று ரத்தின மகுடம் செய்து முருகனுக்கு சூட்டினார். வாரியாரின் தந்தையார் முருகனுக்கு ரத்தின வேல் செய்து வைத்தார். வாரியாரின் அண்ணன் மறைஞான சிவம் ரத்தினத்தில் சேவல் கொடி செய்து முருகனுக்கு அணிவித்தார். அவற்றின் மதிப்பு 2 லட்சத்திற்கு மேல் இருக்கும். இன்றைய நிகழ்வில் காங்கேயநல்லூர் கும்பாபிஷேகம் குறித்தும் காஞ்சி மதில் திருப்பணி குறித்தும் மகா சுவாமிகளின் பாராட்டு குறித்தும் மதுரையில் பொன்விழா நடந்தது குறித்தும்
வள்ளிமலை கும்பாபிஷேகம் குறித்தும், மல்லிகார்ஜுனத்தில் மணிவிழா நடந்தது குறித்தும், கோலாலம்பூரில் சரவணப் பொய்கை இருப்பது போல் காங்கேயநல்லூரில் சரவணப் பொய்கை அமைத்த நிகழ்வு குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் 8ஆம் பகுதியில் நாம் இணைவோம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.